Hello friends, welcome to Ramy's vlog. This is Ramya from Japan. இந்த வீடியோவில் எங்களோட ஜப்பான் வீட்டில் இருக்கிற கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் அந்த கிச்சன் டூர் ரெண்டு பக்கமும் வந்து ஸ்டோரேஜ் கேபினெட் வந்து இருக்கும். இதில் வந்து இது ஓப்பன் கிச்சன், ரெண்டு பக்கமாக நம்ம வந்து கிச்சனுக்கு வந்து வரலாம். இது வந்து ஹால்லேருந்து கிச்சன் நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் ரூம்னு சொல்லுவாங்க. அந்த வாஷிங் மிஷின் இதெல்லாம் இருக்கிற ஏரியா வந்து அந்த பவுடர் ரூம் சொல்கிறாங்க. ஸோ அந்த ரூம்லேருந்தும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கான டோரும் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ நேராக போனால் எங்களுக்கு வந்து ஹால் வரும். அதே வந்து சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் வரும். ஸோ அந்த டோருக்குள்ளே போயும் நம்ம வந்து கிச்சனை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் என்டர் ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரிட்ஜ் தான் இருக்கும். இது வந்து 3 டயர் ஃப்ரிட்ஜு. ஸோ மேலே வந்து நார்மல் இருக்கும். அடுத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் செக்ஷன் இருக்கும். கீழே வந்து ரொம்ப கம்மியான அளவு வந்து கோல்டு வர்ற மாதிரி கூலிங் இருக்கிற மாதிரியான ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டர் வச்சுக்கிற கேபினெட். இதில் மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த லஞ்ச் பாக்ஸ், அப்புறம் வந்து பிளேட்டு, கிளாஸ் டம்ளர் இதெல்லாம் வந்து தான் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து ரொம்ப பெரிய வந்து யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறதுக்கு தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோவேவும் கிரைண்டரும் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஆனியன் பேஸ்கெட், இதில் வந்து ஆனியன், கார்லிக்கு, பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான அந்த ஆனியன் பேஸ்கெட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா ஒரு 4 ட்ராயரில் இருக்கும். ஒவ்வொரு ட்ராயர்லேயும் வந்து இந்த சின்ன சின்ன பொருட்கள் தான் வந்து டப்பா எல்லாமே வந்து அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸ் அதுதான் ஸ்டோர் பண்ணிப்பேன். அப்புறம் வந்து டஸ்ட்பின்கான அந்த ட்ராஷ் கவர் வந்து அதுவும் வந்து பக்கத்துலேயே இருக்கும். ஏன்னா கீழே வந்து டஸ்ட்பின் இருக்கிறதுனால கவர் ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இட்லி குக்கர், அந்த ஹாட் பாக்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும். எல்லாமே வந்து சின்ன இடம்ன்றதுனால எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம் வைக்க முடியுது. என்னோட கிச்சனில் இருக்கிறது இண்டக்ஷன் பேஸ் பண்ண ஸ்டவ். ஸோ வந்து 3 பர்னர் வந்து இருக்குது. இங்கே கிச்சன் ஃபுல்லாகவே வந்து லேமினேட் பண்ணி அந்த ஷைனி ஷீட் வச்சு லேமினேட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாப்பனீஸ் ஹவுஸ்லேயும் இந்த ஃபிஷ் கிரில் வந்து இருக்கும். இது வந்து நம்ம ஃபிஷ்ஷு மட்டும் இல்லை, சிக்கன், வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிரில் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இந்த சால்மன் கிரில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயிலை யூஸ் பண்ணாமல் நல்லா வந்து கிறிஸ்பியாக கிரில் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா அவன். இங்கே எல்லாமே வந்து ஜாப்பனீஸில் தான் இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து அவங்களோட ரெசிபி, 1 பாட் ரெசிபி செய்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இருக்குது. மேனுவலாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான இது வந்து நான் இன்னும் வந்து கற்றுக்கல. எல்லாமே வந்து ஜப்பானீஸ் லாங்குவேஜில் இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்து பெருசாக வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஒரு 4 டைம் தான் வந்து இந்த அவன் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு கீழே வந்து அந்த அவன் பேக் பண்ணுறதுக்கான தேவையான ட்ரேஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஸ்லைடிங் டோர். இதில் வந்து அந்த சிசர், மெஷரிங் கப்பு, அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஆலிவ் ஆயில், இந்த மாதிரியான கொஞ்சமாக லிமிட்டடாக தேவைப்படுற பொருட்கள்லாம் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்கும். இதை நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டோரேஜ் கேபினெட். அதுக்கு கீழே வந்து பவுல்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ரொம்ப குட்டியான ஒரு டிஷ் வாஷர். இது வந்து நம்ம பிளேட்ஸ் அண்ட் கப்பு மட்டும்தான் நம்ம வாஷ் பண்ண முடியும். அடுத்து ஸ்பூனு அதெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய பாத்திரம்லாம் இதில் வந்து வாஷ் பண்ண முடியாது. ஸோ ஓகே, பிளேட்ஸ் அண்ட் கப்பு யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா பாத்திரம் சேர்ந்தால் தான் இதிலேயே வந்து நம்ம வந்து டிஷ் வாஷர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த குட்டி டிஷ் வாஷர் வந்து இருக்குது. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்க், நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கான அந்த சிங்க் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் வந்து மிக்ஸியும் டோஸ்டரும் அந்த சின்ன கேப்லேயே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு அந்த குக்கிங் ஸ்டவ் பக்கத்தில் வச்சோன்னா நமக்கு வந்து நிறைய அந்த ஸ்பேஸ் இல்லை, கட்டிங் ஸ்பேஸ் வந்து வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கான அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் இந்த ஓரமாக வச்சுக்கிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பாத்திரமாக இருக்கிறதெல்லாம் வந்து கீழே வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். குக்கர், அந்த மாதிரி அந்த கொஞ்சம் பெருசாக இருக்கிற பாத்திரங்கள் வந்து அங்கே ஸ்டோர் பண்ணிப்பேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த எம்டி பாக்ஸ், அந்த கவர், அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கீழே வந்து சின்ன ஒரு ட்ரே மாதிரி இருக்குது.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் ஸ்டவ்வுக்கு மேலே இருக்கிறது தான் அந்த அஞ்சரை பெட்டி இருக்கும். அந்த சால்ட் அண்ட் சுகர் வந்து அங்கே தான் ஸ்டோர் பண்ணிப்பேன். அது பக்கத்தில் கொஞ்சமாக மளிகை ஜாமான்லாம் வச்சுருக்கிறதுக்கான அந்த பாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து அதுக்கு மேலே இருக்கிற ட்ரே வந்து நமக்கு ஹைட்டு வந்து எட்டாதனால ரொம்ப பொருள் வந்து அங்கே வைக்க முடியல. எனக்கு என்னோடய ஹைட்டுக்கு எது எட்டுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து திங்ஸ் வச்சுருக்கேன். இந்த பக்கம் அது பக்கத்தில் இருக்கிற கேபினெட்டில் ரேராக யூஸ் பண்ணுற குக்கர், அப்புறம் வந்து பெரிய மிக்ஸி ஜார், அப்புறம் வந்து பெரிய பிளேட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வைக்கிறதுக்கும் ஆயில் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான அந்த ட்ரேயும் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா என்னோட சின்ன ஜப்பானில் இருக்க சின்ன கிச்சன். ஸோ இங்கே அந்த வாஷிங் மிஷினுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வந்து க்ரோசரி ஸ்டோரேஜுக்காக நான் யூஸ் பண்ணுறது. இந்த லாங் கபோர்ட் ரெண்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ரோசரி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய கபோர்ட் தான். இதெல்லாம் வந்து பெருசாலாம் நீட்லாம் பண்ணலை. ஆனால் இதில் இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து தேடி பிடிச்சி எடுத்துப்பேன். ஸோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து வச்சுருக்கேன். மேலே எல்லாமே வந்து இந்த நட்ஸ் எல்லாம் இருக்கும், அதாவது பயிறு வகைகள் இருக்கும். அதுக்கு வந்து கீழே வந்து இந்த ரெடிமேடாக யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த சேமியா, ரவா அதெல்லாம் வச்சுருப்பேன். அதுக்கு கீழே வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்து அந்த லாக் பண்ணி வச்சுருப்பேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்புறம் வந்து இங்கெல்லாம் வந்து மாவு ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அப்பப்போ யூஸ் பண்ணி, ஏன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, ஏன்னா நம்ம அதுக்கான ஸ்பேஸ் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்து லாக் பண்ணி வச்சுப்பேன். இது ரைஸ் குக்கர். எனக்கு வந்து ரைஸ் குக்கரில் பெருசாக எனக்கு யூஸ் இல்லை அப்படின்றதுனால நான் அதை வந்து கபோர்ட்லேயே வச்சுருக்கேன். இதுக்கு கீழே இருக்கிறது ரைஸ் பாக்ஸ். ஸோ அதிலே வந்து மெஷரிங் கப் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளோட புனி ரைஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட்லி ரைஸும் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இதில் ஃபுல்லாகவே வந்து அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஊர்லேருந்து நான் கொண்டு வர அந்த மசால் பொடி, மிளகா பொடி, அப்புறம் ரசப்பொடி எல்லாமே வந்து இந்த ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். நான் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் இருக்கிற கீழே இருக்கிற செக்ஷன் வந்து ரொம்ப கூலிங் வந்து ரொம்ப இருக்காது, ரொம்ப வந்து ஒரு மீடியமான கூலிங் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து இந்த பொடி வெரைட்டிஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஊர்லேருந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், இட்லி பொடி, ரசப்பொடி எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்டோரேஜுக்கு தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப கூலிங்காகவும் இருக்காது, ஃப்ரீசர் மாதிரி கூலிங்காக இருக்காது, ஒரு மீடியமான ஒரு கூலிங்கில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த பொடி வெரைட்டிஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஜப்பானில் இருக்கிற கிச்சன் டூர். இந்த டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவில் எங்களோட ஜப்பான் வீடோட டூரை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.